இன்னைக்கு நாம பார்க்க போற பிளேஸ் மாதிரி எந்த ஒரு பிளேஸுமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் பார்க்க போறோம். இங்கோட மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வாட்டர் ரைடிங். அதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இடம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடி என்கிற ஏரியாவில் இருக்க ராஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா நியர்பை கடல் பக்கத்துல இருக்கிற சதுப்பு நில காடுகள் நிறைஞ்ச ஒரு ஏரியா. இத காயல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்க வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் வாட்டர் ரைட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி வாட்டர் ரைட் தமிழ்நாட்டுல வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்கேயுமே இல்லைங்க. இங்க இருக்கிற பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் ஹையா இருக்கும். காம்போ பேக் ஆல்சோ அவைலபிள். பட் ஹையா இருந்தாலும் இங்க உள்ள என்னது ரைட்கள் பாத்தீங்க அப்படின்னா புதுசா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே கிடையாது. பட் பாண்டிச்சேரியில இந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கு, நானும் போயிருக்கேன். மற்றபடி தமிழ்நாட்டுல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. இங்க நாங்க வந்திருக்கோம். நாங்க சூஸ் பண்ண ரைட் பாத்தீங்க அப்படின்னா பனானா ரைட். இங்க வச்சிருக்காங்க பாருங்க. நாங்க வந்த டைம்ல தான் இதை வந்து எடுத்துட்டு போய் தண்ணியில விட்டாங்க. இந்த ரைட் தான் நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா மற்றது எல்லாமே வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் இது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கு. பசங்களுக்கெல்லாம் பனானா அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ பனானா ரைட் ஒரு ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதுல போலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். இந்த ரைட் பாத்தீங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு 600 rupees. இது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நீங்க போயிட்டே இருக்கும்போது தண்ணிக்குள்ள கவுத்து விடுவாங்க. நீங்க சொன்னா கவுத்து விடுவாங்க. மேபி அதுவாகவும் கவுத்துக்கும். பட் சேஃப்டி ஜாக்கெட் அவங்க கொடுப்பாங்க. ஸோ யார் ரைட் போனாலும் சேஃப்டி ஜாக்கெட்ஸ் கண்டிப்பா போட்டுட்டு ரைட் போங்க. அங்க போன டைம்ல வேற நிறைய ரைட் எல்லாருமே போயிட்டே இருந்தாங்க. காம்போ ஆஃபரும் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. அந்த ரைட் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சரி, நாங்க போக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நிறைய ரைட் எப்படி போறாங்கிறத பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த மணக்குடி ஏரியானது நாகர்கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம ஃபேமஸான சாமித்தோப்பு என்கிற இடத்துல இருக்க ஐயாவளி கோயிலுக்கு பின்னாடி ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்தாலே இந்த இடம் இருக்கு. நாங்க போகும்போது வந்து அந்த ஓலை குடிசையில் தான் அவங்க சர்வீசஸ் அந்த டேபிள் எல்லாம் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க அதை பார்த்து லேசா இடம் போட வேணாம். ஏன்னா அந்த டைம்ல நாங்க போகும்போது இந்த டூரிஸ்டே பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ரைடு வந்து நிறைய ஏரியால கிடையாது, பட் தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நாங்க போன டைம்ல நிறைய ரைட் பார்த்துருந்தோம். அந்த டைம்ல வந்து ஒரு பொண்ணு ஒரு ரைட்ல இருந்து கீழே விழுந்துச்சு. பட் உடனே அது பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா வந்து சேஃப்டி ஜாக்கெட்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ரைட் இருக்கு. செம்மையா ஃபன் பண்ணி ஜாலியா கத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்களும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ரைட்கள் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஏரியால மட்டும்தான் இருக்கு. ஸோ வரலாம். நாங்க வந்து சூஸ் பண்ண ரைட் பார்த்தீங்க அப்படின்னா மடானா ரைட். ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே வந்து நிறைய ரைடு எப்படியெல்லாம் போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். சில ரைட்லாம் எங்களுக்கே பயமாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. நாங்க சூஸ் பண்ண பனானாவை எடுத்து தண்ணியில் விட்டாங்க. இப்போ நாங்கள் பனானா ரைட் போக போகிறோம். எங்கள் டீமும் ரெடி ஆகிட்டாங்க பாருங்க. எல்லாருக்குமே வந்து லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை விட்டு ஸ்பெஷலாக என்னென்ன ரைட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவபிள் ரைட் இருக்கு, டூவபிள் லைட்டிங் ரைட் இருக்கு, ஜெட் ஸ்கிட் ரைட் இருக்கு, டிஸ்கோ டியூப் ரைட் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் 55 HP ஸ்பீடில் போகிற போட் ரைட் போல பல ரைட்ஸு இங்கே அவைலபிளாக இருக்குது. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM 6 PM வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் டீம் கிளம்பிட்டாங்க பாருங்கள். பனானா ஏறிட்டாங்க. பார்க்கவே அருமையாக இருக்குங்க பனானாவை உட்காந்து போகிறது. இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் தான் போக முடியும். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு. To fight, to die on. And this is my game to play, to claim a brand new name. And I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up.
நாங்க ரைட் போன டைம்ல நாங்க போன அந்த பனானா இருக்குல்லங்க, அதை வந்து ஒரு வழியில கவுத்து விட்டுட்டாங்க. அதனால எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுந்தோம். இதுல என்ன காமெடினா, கூட வந்த 2 பேருக்கு நீச்சல் தெரியாது. அவங்க வேற காப்பாத்துங்கன்னு கப்பு கத்துறாங்க. ஆனா லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்ததா தெரியாம கூட. சோ அந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் நிறையவே இந்த ரைட்ல நடக்கும். கன்னியாகுமரியை சுத்தி பார்க்கணும் வரவங்க கன்னியாகுமரியை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போய் புது அனுபவத்தை சேகரிச்சு வச்சுக்கோங்க. இதே போல நிறைய வீடியோ உங்களுக்கு தெரியாது எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன். மறக்காம எல்லாம் போய் பாருங்க. பார்த்துட்டு அந்த இடங்களுக்கு எல்லாம் போய் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இனி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லையும் வரும். மீண்டும் இன்னொரு வீடியோல திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். படிக்கி VK MS.